அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது தளபதிக்கு இவ்வளோ ஹியூஜ் ஃபேன்ஸ் உருவானுச்சு, இவ்வளோ பெரிய மாசியம் கிரியேட் ஆனிச்சு, இவ்வளோ பெரிய மக்கள் எப்படி சம்பாதிச்சாரு, எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆடியன்ஸ் வந்தாங்க, அவருக்கு மேலே ஏன் இவ்வளோ ஒரு மரியாதை வச்சிருக்கிறாங்க, அது ஏன் இவ்வளோ கொண்டாடுறாங்க, அது ஏன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோ பார்த்தா கூட புரிஞ்சுது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ என்னோட சேர்ந்து அந்த வீடியோ இன்னொரு டைம் உங்க கூட சேர்ந்து நானும் பார்க்குறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுங்க. நான் போய் ஓட்டு போட்டு வரேன். சீமானுக்கு போட்டு வரேன். அப்புறம் சரி, நான் டிஎம்கே போட்டு வந்துடுறேன். நான் போய் ஓட்டு போட்டு வந்துடுறேன் முக ஸ்டாலினுக்கு. அப்புறம் யாருக்கு போடணும்? தளபதிக்கா? தளபதிக்கு போட்டா தளபதி யாரு? அவங்க இது ஆக்சுவலி வந்து ஒரு லாங் வீடியோ தான், கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு மேலே தான் இப்படி அனுப்பிச்சு. இது சில பேர் சொல்லுவாங்க, இது குழந்தை சொல்லி கொடுத்தாங்க, அந்த சொல்லி கொடுக்குற குழந்தை சொல்லும். நல்லா யோசிச்சு பாருங்க, சொல்லி கொடுத்து ஒரு 4 வயசு குழந்தையோ 5 வயசு குழந்தையோ சொல்லும் போது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி தெரியுமா இருக்கும்? இப்படியே பார்ப்போம், நம்ம கரெக்டாக பேசுகிறோமா சொல்லலையா, அவங்க சொன்னது கரெக்டாக சொல்கிறோமா, திட்டுறாங்கன்னா அவங்க ரியாக்ஷன் அது வேறு. அது பார்த்தா கண்டுபிடிக்க இது ஆக்டிங் பண்ணுறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க, பின்னாடி சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. இந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக அது ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே அப்படி ஜன்னலை நோண்டுது, அவன் மட்டும் ஏதோ பண்ணுது, மேலே ஏறுது கீழே இறங்குது, அதை பிடிக்குது இதை பிடிக்குது, இப்படி பண்ணிக்கிட்டு அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்னா அதோட சிந்தனையை பாருங்க. ஒரு 4-5 வயசுக்கு என்ன தெரியும் அந்த குழந்தைக்கு? அது என்னத்தை அப்படி பார்த்துச்சு நம்ம கேட்கல, அது என்ன அரசியல் பற்றி என்ன தெரியும், என்ன நினைச்சு அது பேசுனுச்சு, இந்த கட்சியோட பேர் அது எப்படி மைண்ட்ல வச்சுது, இப்படி பல விஷயங்கள் எனக்கு அப்படியே புல்லரிச்சுது. இந்த விஜய் தளபதிங்கிற ஒரு வார்த்தை, அந்த ஒரு மனுஷன் கடைசியில் வார்த்தை சொல்லி கொடுத்துக்கிறேன், தளபதி யாரு, ஏன் மாமா, அந்த உரிமை எப்படி கொண்டாடணும், யார் சொல்லி கொடுத்தாங்க? விஜயும் தெய்வம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, சும்மா சொல்லலை. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஏன் சொல்றாங்க அந்த குழந்தையும் தெய்வம் ஒன்றுனா, அதுங்களுக்கு வேணாம் சூதுவாது நல்லது கெட்டது போகும் பணிவு அப்படி என்னமோ சொல்லுவாங்களே, இந்த கெட்ட எண்ணம் கெடுபத்தின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தீய எண்ணத்தை மனசுல வச்சுட்டு வெறுப்பு கொட்டுறது, அது மாதிரி எதுவுமே தெரியாது. மனசுல என்ன பண்ணுதோ அதை பேசிட்டு அது பாட்டு போகும். திட்டுனா திட்டுனா, அடிக்கணும் அடிக்கும், அழுவுனா அழுவும், கோப்பண்ண போகும், சிரிக்கணும் சிரிக்க அடிக்கும். அதனால தான் குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தையோட மனசுல இவங்களுக்கு ஓட்டு போடு, அப்பவே நாடு நல்லா இருக்கும், இவங்களுக்கு போட வேணாம் நாடு நாடு, இது ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த குழந்தைய அந்த விஜய் சாரோட இத்தனை படம் 160 படத்தை பார்த்துருப்பான்னு நினைக்கிறீங்க? எதுவுமே தெரியாது. லாஸ்ட்டாக வந்து 1-2 படத்தை வேணா சில பாடல்களை பார்த்து டான்ஸ் ஆடிருக்கும், வேற என்ன தெரியும் இந்த குழந்தைக்கு? அதுதான் வந்து அது ஒரு ஃபீல், அது ஒரு லவ், அது அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கிறதுனால தான் அது இவ்வளோ பெரிய மாசம் போயிட்டு இருக்கிறாரு.